வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அந்த வகையில நான் இன்னைக்கு இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸா எடுத்துட்டு உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போலாம் டைரக்டா. The total number of digits used in numbering the pages of a book having 366 pages is dash. 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுல பாத்தீங்கன்னா 366ங்கிறது நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு புக்ல 366 புக்கு பக்கங்கள் இருக்கிறது. அந்த 366 பக்கங்களை எண்ணுறதுக்கு எவ்வளவு இலக்கங்களை பயன்படுத்துறோம்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு இந்த 366 எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 366 ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படி பிரிக்கலாமா? இது வந்து ஆர்டர் ஆஃப் 1, இது வந்து ஆர்டர் ஆஃப் 10 அண்ட் லாஸ்ட்ல இருக்க 3 வந்துட்டு ஆர்டர் ஆஃப் 100. ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர் ஆஃப் 1 ஆர் ஒன்ஸ்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு பாசிபிள்? 1ல இருந்து 9 நம்பர்ஸ் ஆர் பாசிபிள். 1 2 3 4 5 6 7 8 9. சோ ஒற்றை இலக்க பக்கங்கள் வந்துட்டு மொத்தம் 9 பக்கங்கள். அந்த 9 பக்கங்களை எண்றதுக்கு எத்தனை இலக்கம் போதும்? ஒரே ஒரு இலக்கம் போதும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா 9 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 9. ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு இலக்கம் பயன்படுத்தப்படுகிறது. சோ மொத்த இலக்கம் எத்தனை பாருங்க? 9 இன்ட்டு 1 9. ஒற்றை இலக்க பக்கங்கள் மொத்தம் 9 பக்கங்கள் தான். அதை எண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இலக்கங்கள் 9 இன்ட்டு 1 9. அப்போ 9 பேஜஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது எத்தனை பேஜ்? 100க்குள்ள பார்க்கணும்னா 10ல இருந்து 99. 10ல இருந்து 99. இந்த 10 to 99ல எத்தனை பக்கங்கள் இருக்குது? சோ இரட்டை இலக்க பக்கங்கள் from 10 to 99 equal to 99 minus 10 plus 1. 9 minus 10 plus 1. ஏன் இந்த மைனஸ் 10னா நமக்கு இதான் நமக்கு எடுத்துக்கக்கூடிய ரேஞ்ச். 99 10 to 99ங்கிறதுல 99 minus 100. ஏற்கனவே இந்த 10ம் வந்து என்னதான் 2 டிஜிட் தான். அதனால 10ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ 99 minus 10 plus 1. 99 minus 10 என்ன வரும் உங்களுக்கு? 89 கிடைக்கும். 89 plus 1 90 பக்கங்கள். ஐ மீன் 90 பக்கங்கள் இருக்கிறது இரட்டை இலக்கத்துல. ஒற்றை இலக்கத்துல மொத்தம் 9 பக்கங்கள் இருக்குது. இரட்டை இலக்கத்துல 90 பக்கங்கள். ஆனா இங்க பாருங்க, ஒரு இரட்டை இலக்க ஒரு பக்கத்தையும் எனக்கு எண்ணுறதற்கு நமக்கு எத்தனை இலக்கம் தேவைப்படுது? 2 இலக்கங்கள் தேவைப்படுகிறது. 90 பக்கம் இன்ட்டு 2 இலக்கங்கள் ஈக்குவல் டு 180 இலக்கங்கள். 180 இலக்கங்கள் தேவைப்படுகிறது இரட்டை இலக்க பக்கங்களை எண்ணுவதற்காக. இதே மாதிரி 3 இலக்க பக்கங்களுக்கு கணக்கெடுப்போம். 100ல இருந்து நமக்கு கொடுத்திருக்க பேஜ் என்ன கவுண்ட்? 366. 100 to 366 எடுத்துங்கிறதால லைக் நம்ம இங்க எப்படி 10 to 19 எடுக்கும்போது 99 minus 10 plus 1 போட்டோமோ அதே மாதிரி இங்க 366 minus 100 plus 1. So 366 minus 100 we will get 266. 266 plus 1. 266 plus 1 267 பக்கங்கள். 267 பக்கங்கள் இருக்கிறது 3 இலக்க பக்கங்கள்ல. ஆனா பாருங்க, ஒரு 3 இலக்க பக்கத்திலையும் எத்தனை இலக்கங்கள் இருக்கிறது? 3 இலக்கங்கள் இருக்கிறது. ஸோ இங்க எப்படி 9 into 1 90 into 2 போட்டோமோ அதே மாதிரி இங்க 267 into 3 போடணும். 267
into 3 equal to 801. 267 into 3 equal to 801 இலக்கங்கள். இப்போ ஒற்றை இலக்க பக்கங்களை எண்ணுவதற்கு மொத்தம் 9 இலக்கங்கள் தேவைப்படுகிறது. இரட்டை இலக்க பக்கங்களை எண்ணுவதற்கு 180 இலக்கங்கள் தேவைப்படுகிறது. 3 இலக்க பக்கங்களை எண்ணுவதற்கு 801 இலக்கங்கள் தேவைப்படுகிறது. இப்ப இந்த 3 இறுதி ஆன்சர் எல்லாம் இருக்குது இல்லையா, 9, 180, 801, இந்த மூன்றையும் கூட்டி எழுதுங்க. ஸோ கூடுதல் பார்த்தீங்கன்னா 990 இலக்கங்கள் தேவைப்படக்கூடிய மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை 990. இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆன்சர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுல ஏதாவது இந்த கொஸ்டின் வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Choose the number group which is different from other. கீழ்காணும் எண்களில் வேறுபட்ட எண் குழுவை காண்க. ஸோ இப்போ கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ஸுமே செக் பண்ணலாம். 71, 7, 3, 17. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பாருங்க. இந்த கொடுத்திருக்க நம்பரை எய்தர் 1ஆல டிவைட் பண்ண முடியும், இல்ல இதே நம்பரால தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். வேற ஏதாவது நம்பரால டிவைட் பண்ண முடியுமா? 71 you can divide 71 by 1 or by 71 only. ஒரு எண்ணை ஒன்றாலையும் அதே எண்ணால மட்டும்தான் வகுக்க முடியும்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா பகா எண் சொல்லலாம், ஆர் பிரைம் நம்பர். பகா எண் ஆர் பிரைம் நம்பர். இதுல 71, 73 எல்லாமே பகா எண்கள் தான், ஆர் பிரைம் நம்பர்ஸ். அடுத்த சீக்வன்ஸ் பாருங்க. 67, 71, 3, 5. இதுவும் என்னதான், எய்தர் இங்க கொடுத்திருக்க அதே நம்பரால டிவைட் பண்ணணும், இல்ல ஒன்றால தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இதுவும் பிரைம் நம்பர் தான். அடுத்த சீக்வன்ஸ் பாருங்க. 41, 5, 3, 47. இதுவும் 41 41ஆல தான் டிவைட் பண்ண முடியும், இல்ல 1ஆல. 5, 3 ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 47ம் 47ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இங்க சி ஆப்ஷனும் கொடுத்திருக்க 4 எண்களுமே பகா எண்கள் தான். அதே மாதிரி டி ஆப்ஷன் வாங்க. 37 வந்துட்டு 37ஆல தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால இதுவும் ஒரு பிரைம் நம்பர். 19 பாருங்க, அது ஒரு பிரைம் நம்பர். 7 எகெயின் பிரைம் நம்பர். வேற இந்த 14 இருக்குது பாருங்க, இந்த 4th ஆப்ஷன்ல 14 you can divide with 2, 7. ஸோ இந்த மாதிரி 2 நம்பர்ஸால you can divide it. ஸோ அதனால இந்த கொடுத்திருக்க 4 சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல ஆப்ஷன் டி தான் வேறுபட்ட எண்குழு. ஏன்னா இந்த 14 மட்டும் டிவைட் பண்ணலாம், 14 மட்டும் டிவைட் பண்ணக்கூடியது. 71, 7, 3, 17 அனைத்து எண்களுமே பகா எண்கள். அடுத்த சீக்வன்ஸ்லயும் அனைத்து எண்களும் பகா எண்கள் ஆர் பிரைம் நம்பர்ஸ். 3வது சீக்வன்ஸுமே அனைத்து எண்களும் பகா எண்கள் தான். 37 பிரைம் நம்பர், 19 பிரைம் நம்பர், 7 is a prime number. Whereas this 14 is there, no. இந்த 14 is not a prime number. It can be divided by 2 and 7. It is an even number. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I will answer for that. Next question போலாம். Choose that set of numbers from the 4 alternative sets that is similar to the given set. 81, 77, 69. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளில் 81, 77, 69 என்னும் தொகுப்பிற்கு இணையானதை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 81, செகண்டா இருக்கிறது 77. இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க.
டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது 4. அதே போல 77க்கும் 69க்கும் டிஃபரன்ஸ், இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8 இருக்குது. கொடுத்திருக்க சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குமான டிஃபரன்ஸ் 4ம், செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குமான டிஃபரன்ஸ் 8 இருக்கிற மாதிரி எந்த காம்பினேஷன் இருக்குதுங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 56 52 56 மைனஸ் 52, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு 4 இருக்குது. 52 மைனஸ் 44, இங்க டிஃபரன்ஸ் என்ன இருக்குது 8 இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொடுத்திருக்க செட்டோட மேட்ச் ஆகுது. வேற ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு நம்ம இதை செக் பண்ணலாம். 64 61, ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 3. 61 53, இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8. இந்த இடத்துல டிஃபரன்ஸ் 8 வருது. 75 71, இங்க டிஃபரன்ஸ் என்ன வருது 4 இருக்குது. 71 60, இப்ப என்ன வருது 71 மைனஸ் 60, டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 11 இருக்குது. 92 88, இந்த இடத்துல டிஃபரன்ஸ் 4 வருது. வேற 88 79, இங்கேயும் 11 டிஃபரன்ஸ் இருக்குது. இப்ப இங்க கொடுத்திருக்க இன்புட் சீக்வன்ஸ் 81 79 சாரி 77 69ல 4 and 8 தான் இன் பிட்வீன் நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ். இதே காம்பினேஷன்ஸ் கூட மேட்ச் ஆகிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இங்க கொடுத்திருக்க ஆன்சர்ஸ்ல ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 56, 52, 44. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ கொடுத்திருக்க பேட்டர்னை அனலைஸ் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் 4, செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் இஸ் 8. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -4 and -8. இந்த காம்பினேஷன்ல வேற என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன். In how many ways can a committee consisting of 3 men and 5 women be formed from 5 men and 6 women? 5 ஆண்கள் மற்றும் 6 பெண்களில் இருந்து 3 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழுவை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? இந்த மாதிரி ஒரு ஜெனரிக்கா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல இருந்து எத்தனை பேட்டர்ன்ல இருந்து நம்ம எடுக்கலாங்கிறத கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அதுல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத நோட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஆண்கள் இருக்கிறார்கள்? டோட்டல் மென் அவைலபிள் ஆர் 5. டோட்டல் மென் அவைலபிள் ஆர் 5 மென்ஸ். அதே போல எவ்வளவு எடுக்கணும் நம்ம இதுல இருந்து? 5 ஆண்களில் இருந்து 3 ஆண்கள் தேவை. ஸோ நீட் டு சூஸ் 3 men. இதே மாதிரி டோட்டல் விமன் அவைலபிள் ஆர் 6. டோட்டல் விமன் அவைலபிள் ஆர் 6 பெண்கள். அண்ட் எவ்வளவு பேரை செலக்ட் பண்ணணும்? 5 பெண்களை நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நீட் டு சூஸ் 5 விமன் ஃப்ரம் 6. இந்த மாதிரி 3 from 5 or 5 from 6 சூஸ் பண்றதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது, ஃபேக்டோரியல் ஃபார்முலா. The formula to choose R item from n. R item from n. இந்த ஆறுங்கிறது எவ்வளவு பேரை நம்ம செலக்ட் பண்ண போறோங்கிறது. இந்த எண்ணுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது. ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா பாருங்க. NCR equal to n factorial. NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஃபார்முலா. NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. முதல்ல மென்னுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். So to choose 3 men from number of ways to choose 3 men from 5. அப்ப எப்படி வரும் இது? 5ங்கிறது அவைலபிள் மென் n, ஆறுங்கிறது 3. So 5C3. 5C3 equal to n factorial. 5 factorial divided by r factorial is 3. 3 factorial into 5 minus 3 factorial.
இந்த ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வச்சுக்கிங்களேன். இட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்ன ஃபேக்டோரியலோ அந்த நம்பர்ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகணும். அதுதான் ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். அப்ப 3 ஃபேக்டோரியல் என்ன? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ ரெண்டும் சேம் தாங்கிறதால இங்க டிவைட்ல டினாமினேட்டர்ல 3 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ 3 ஃபேக்டோரியலையும் இந்த 3 ஃபேக்டோரியலையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 20. டினாமினேட்டர்ல 2 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1, தட் இஸ் 2. ஸோ 20 2ஆல டிவைட் பண்ணும்போது வில் கெட் ஆன்சர் as 10. இந்த ஆன்சர் அப்படியே வச்சுக்கலாம். திஸ் இஸ் நம்பர் ஆஃப் வேஸ் டு சூஸ் 3 men from 5. இதே மாதிரி இந்த ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். டு சூஸ் 5 women from 6. ஸோ அப்ப என்ன வரும்? 6C5 ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இங்க 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் will be cancelled together. So 6 divided by 1 factorial equal to 1. So 6 divided by 1 equal to answer is 6. இப்போ இதுல என்னன்னா calculate the number of ways to choose 3 men from 5 is equal to 10. To choose 5 women from 6 option is equal to 6. So இப்போ நமக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? 5 பெண்கள் மற்றும் 6 பெண்களில் இருந்து 3 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழுவை தேர்ந்தெடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஆன்சரையுமே கம்பைன் பண்ணிட வேண்டியதான். மல்டிப்ளை த டூ ரிசல்ட்ஸ். ஸோ வி வில் கெட் 10 இன்ட்டு 6 60. ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்டான ஆன்சர். ஸோ 60 இஸ் 60 வழிகளில நம்ம வந்து 3 ஆண்களையும் மற்றும் 5 பெண்களையும் தேர்ந்தெடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஏ என்பவர் பி யின் சகோதரி, சி என்பவர் பி யின் தாய், டி என்பவர் சி யின் தந்தை மற்றும் இ என்பவர் டி யின் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? இஃப் ஏ இஸ் B's sister, C is B's mother, D is C's father, and E is D's mother, then how is A related to D? So முதல்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அப்படியே நோட் பண்ணலாம். A என்பவர் B இன் சகோதரி. So A is B's sister. So ரெண்டு பேருமே சகோதரிகளா இருக்காங்க, A and B. அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? C என்பவர் B இன் தாய். C is B's mother. அப்ப Bக்கு மதர்னா Aக்கும் C தான் மதர். So C is also A's mother. C is also A's mother. இதை நோட் பண்ணிக்கிங்க. C is also A's mother. அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாங்க? D என்பவர் C இன் தந்தை. D என்பவர் C இன் தந்தைன்னா D என்ன வேணும்? A and Bக்கு A and Bக்கு கிராண்ட் ஃபாதர். A and B யோட கிராண்ட் ஃபாதர் தான் D. ஸோ இதையும் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஸோ E என்பவர் D யோட மதர்னா இஃப் A இஸ் E இஸ் A and B யோட கிரேட் கிராண்ட் மதர். E இஸ் A and B யோட கிரேட் கிராண்ட் மதர். இந்த D என்பவர் C யோட தந்தை, C என்பவர் A இன் தாய் என்பதால் D என்பவர் A இன் தாய் வழி தாத்தா ஆவார்.
எனவே A என்பவர் D யோட A and B ரெண்டு பேருக்குமே D என்ன வேணும்? ரிலேஷன்ஷிப் கிராண்ட்ஃபாதர். A என்பவருக்கும் B என்பவருக்கும் D வந்துட்டு கிராண்ட்ஃபாதர். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர்? ஏ என்பவர் டி இன் பேத்தி. ஸோ பேத்திங்கிறதால ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு பெண்ணை காட்டி ராஜ் அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு? நல்லா இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்க. அந்த பொண்ணு ராஜோட ஒய்ஃபுக்கு சிஸ்டரோட பொண்ணு. ராஜ் ஒய்ஃப் சிஸ்டர் யாரு? ஒய்ஃபோட சிப்ளிங். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள். ராஜ் ஒய்ஃப்ஸ் சிஸ்டர்ஸ் டாட்டர் இஸ் ராஜ் ஒய்ஃப்ஸ் நீஸ். அதாவது பாத்தீங்கன்னா தே ஆர் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். அந்த பொண்ணு வந்துட்டு மதர்ஸ் சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தட் இஸ் சித்தி உறவு முறை. ஒரு பெண்ணை காட்டி ராஜ் அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு? ஒண்ணு சித்தியா இருக்கலாம், இல்ல பெரியம்மாவா இருக்கலாம். இங்க கொடுத்திருக்கிறதுல நமக்கு சித்தி ஆப்ஷன் தான் கரெக்டா இது கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In a certain code language, 481 means sky in blue, 246 means sea in deep, and 698 means sea looks blue. What number is the code for looks? எல்லாம் பாருங்க. 481 என்ன? sky in blue. அடுத்தது பாருங்க 246 sea in deep. அடுத்தது பாருங்க 698 means sea looks blue. நல்லா பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை பேஸ் பண்ணா 4ங்கிறது ஸ்கை, 8ங்கிறது இன்னு, 1ங்கிறது ப்ளூ. 246ல 2 is for sea, 4 is for in, deep is 6. Sea looks blue. C for 6, looks is 9. Looks equal to 9, blue equal to 8. நமக்கு இங்க கேட்டிருக்கிறதுல லுக்ஸோட கோட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தட் இஸ் 9 இஸ் தி கரெக்ட். லுக்ஸோட கோடு 9 தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எல்லா வீடியோஸையும் எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching our channel.